நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பேழையை மையப்படுத்தி இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 8வது அதிகாரம் வசனம் 1. ஜெனசிஸ் சாப்டர் 8 verse 1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இந்த வசனத்துல குறிப்பா நாம பார்க்க வேண்டியது, தேவன் நோவாவையும் அவரோடு கூட இருந்த எல்லாவற்றையும் நினைத்தருளின ஒரு காலம் வந்திருக்கு. அப்போனா அதற்கு முன்பாக அவங்கள நினைக்கலையான்னு கேட்டா, அவருடைய கவனமெல்லாம் இந்த பூமியில உண்டாயிருந்த நியாய தீர்ப்பின் மேல இருந்திருக்கு. தேவனுடைய கோபாக்கினைக்கு ஏதுவான நியாய தீர்ப்பு இந்த பூமியில எத்தனை நாள் நடந்திருக்கு? முதலாவது 40 நாள் இந்த பூமியில ஜலப்பிரளயம் உண்டாயிருக்கு. அதற்கு பிற்பாடு 150 நாட்கள் பூமியின் மேல ஜலம் பிரவாகித்து கொண்டிருந்ததுன்னு சொல்லிட்டு இதற்கு முன்பாக இருக்கிற 7வது அதிகாரத்துடைய நிறைவு பகுதியான 24வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியாக கிட்டத்தட்ட 190 நாட்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஏதுவாக இந்த பூமியில ஜலப்பிரளயம் உண்டாயிருக்கு. இந்த 150 நாட்களுக்கு முன்பாக இருந்த 40 நாள்லயே இந்த பூமியில இருந்த சகல மனிதர்களும் மிருகங்களும் ஊர்கிற பிராணிகளும் அழிந்து போயிருக்கு. ஆனாலும் அதற்கு பிற்பாடு 150 நாட்கள் ஜலம் பிரவாகித்து கொண்டே இருந்திருக்கு. இப்படியாக தேவனுடைய உக்கிரமான கோபம் இந்த பூமியில ஊற்றப்பட்ட போது நியாய தீர்ப்பு நிறைவேறியிருக்கு. இந்த 190 நாட்கள் முடிந்த பிற்பாடே தேவன் நோவாவையும் அவரோடு கூட இருந்த மற்ற எல்லாவற்றையும் நினைத்தருளி இருக்கிறாரு. இப்படியாக நியாய தீர்ப்பு நடக்கும் போது நோவா பேழைக்குள்ளார காக்கப்பட்டாரு. ஆனா அந்த பேழையில இருந்த நாட்கள் அவருக்கு மிகவும் எளிமையாக இருந்திருக்காது. நோவா பேழைக்குள்ளார காக்கப்பட்டதை மாத்திரம்தான் நாம வாசிக்கிறோம். அதை தாண்டி அந்த பேழைக்குள்ளார அவர் இருந்த அந்த நாட்கள் எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். அவர் பூமியில இருக்கிற எதையும் பார்க்காம ஒரு பேழைக்குட்பட்டவராக அந்த பேழைக்குள்ளார இருக்கிற அடித்தளங்கள்ல மற்ற மிருகங்களையும் வைத்து அதையும் பராமரித்து அவர் பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் அவ்வளவு சாதாரணமானதல்ல. உதாரணமா கோவிட் வந்த போது லாக்டவுன் போட்டாங்க. அந்த சமயத்துல நாம எல்லாருமே எப்பொழுதுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ரொம்ப கடினமா ஃபீல் பண்ணோம். அதை பொறுத்து கொள்ள முடியாம நிறைய பேர் ரூல்ஸை மீறி வெளியவும் போனாங்க. இந்தபடியா நம்முடைய பாதுகாப்புக்காக லாக்டவுன் போடப்பட்ட அந்த சமயத்துல கூட நம்மளால முழுமையா வீட்டுக்குள்ளார இருக்க முடியல. அப்படி இருக்கும்போது நோவா அந்த 190 நாள் மாத்திரம் இல்ல, அதற்கு பிற்பாடும் தேவன் நினைத்தருளி இந்த பூமியில ஜலம் வற்றி போக பண்ணின மிச்ச நாட்களும் சேர்த்து 370 நாள் அந்த பேழைக்குள்ளார இருந்திருக்கிறாரு. இப்படியாக பொறுமையோடு அவர் அந்த பேழைக்குள்ள இருந்ததும் தேவனுடைய கிருபையினாலேயே. தேவனிடத்துல கிருபையை பெற்றவர்களால மாத்திரம்தான் இதை எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருக்க முடியும். அப்படியாக பேழைக்குட்பட்டிருந்த எல்லாவற்றையும் தேவன் நினைத்தருள ஒரு காலம் வந்திருந்தது. அதே போலதான் கடைசி நாட்கள்ல இந்த பூமியில அநேக காரியங்கள் நீதி சரி கட்டுவதற்கு ஏதுவாக நடக்கும். அப்படியாக தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவங்க அந்த நியாய தீர்ப்புல இருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளப்படுவாங்க. அந்த சமயத்துல தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படும் போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஜனங்கள் தனியாக காக்கப்படுவாங்க. அப்போ தேவனுடைய கோபாக்கினால அநேகர் வாதைக்குள்ளாகும் போதும் தேவன் தன்னுடைய ஜனங்களை நினைத்து பார்க்கிற ஒரு காலம் வரும். அப்படி அவருடைய ஜனத்தை அவர் நினைத்தருளி அவருடைய குமாரனை அனுப்புவாரு. அவருடைய குமாரன் வந்து அவருக்காக காத்திருக்கிற நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்து கொள்வாரு. இப்படியாக தேவன் நினைத்தருளும் போதே நாம் எல்லாரும் மீட்கப்படுவோம். அன்றைக்கு தேவன் நோவாவையும் அவரோடு கூட இருந்த எல்லாவற்றையும் நினைத்தருளி இந்த பூமியில காற்று அனுப்பி ஜலத்தை வற்றி போக பண்ணாரு. அதற்கு பிற்பாடு இந்த பூமி முழுவதும் சுத்தமாகி ஒரு மாற்றம் உண்டான புதிய பூமியில நோவாவும் அவரோடு கூட இருந்தவங்களும் பிரவேசிச்சாங்க. அதே போலதான் நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து அவரோடு கூட வருகையில சேர்த்து கொள்ளப்பட்டு அதற்கு பிற்பாடு தேவன் உண்டு பண்ண புதிய பூமிக்குள்ளார பிரவேசிப்பவர்களாக இருப்போம். அந்தபடியாக நோவாவை போல நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொறுமையோடு சில காலங்களை கடந்து வந்தோமே ஆனால் தேவன் உண்டு பண்ண புதிய வானத்தையும் புதிய பூமியும் பார்க்கக்கூடியவர்களாக அதில் பிரவேசிக்க கூடியவர்களாக இருப்போம். இப்படியாக தேவ திட்டத்திற்குட்பட்டு நடப்பவர்களாக நாம் இருப்பதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இதயத்தோடு பார்த்து தேவன் நம்மை நினைத்தருளும் காலம் வரைக்கும் பொறுமையாக இருந்து அவருடைய பேழைக்குட்பட்டவர்களாக புதிய பூமிக்குள்ளார பிரவேசிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, அன்றைக்கு உம்முடைய கோபாக்கினைக்கு பிற்பாடு நோவாவையும் அவரோடு கொடுந்த எல்லாவற்றையும் தேவரீர் நினைத்தருளது போல இந்த பூமியில நீதி சரி கட்டப்படும் போது தேவரீர் எங்களையும் பாதுகாத்து நினைத்தருளுகிற காலம் வருங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக நாங்க உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த உம்முடைய திட்டத்துக்குட்பட்டவர்களாய் நடந்து கொள்ள தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்கப்பா. ஆம் ராஜா, அப்படியாகவே நீர் எங்களுக்கு தந்தரல போகிற புதிய பூமிக்குள்ளார பிரவேசிப்பவர்களாக நாங்க இருக்க தேவரீர் எங்களுக்கு உணர்வை தந்தரலுங்கப்பா. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.